Welcome back to Tanzi's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிமேல் டெய்லி கண்டினியூஸாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம காடையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுத்தா திரும்பி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அப்படி எப்படி காடையை செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ காடை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காடையை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் உப்பு, கரம் மசாலா, மஞ்சள்தூள், மிளகுத்தூள், தனி மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். உங்களுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்க்கணும்னா அப்போ தான் நம்மளுடைய காடை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காடையாக சேர்த்து அதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு ½ அன் ஹவர் மேரினேட் ஆகணும். நான் இன்னைக்கு 5 காடைக்கு தேவையான அளவு மசாலா தான் சேர்த்துருக்கேன். மசாலாவுடைய மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் சூடான உடனே அதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா காடை, அதை ஒன்றா சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 to 15 minutes வரைக்கும் க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கலாம். அந்த காடை நல்லா கிறிஸ்பி ஆகணும், அது வரைக்கும் லிட் க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டும். இப்போ லிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். காடையை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை பார்த்தாலே தெரியும் காடை எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வெந்து வந்திருக்குன்னு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.